நீ மதிய சாப்பாட்டுக்கு பட்டாணிய வச்சு ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கையில தான் பசங்க வந்து தேங்காய் பால் சாதம் வேணும்னு கேட்டாங்க. சரி தேங்காய் பால் சாதம் வச்சுட்டு பட்டாணிய கிரேவி மாதிரி வைக்கலான்னு வச்சேன். லீவ்ல இருக்கனால அந்த பிள்ளைங்களுக்கு என்ன கேக்குதுங்களோ அதை செஞ்சு கொடுத்தாதான் சாப்பிடுவாங்க. ஸ்கூல் டைம்னா கூட ஏதாவது லஞ்ச் பாக்ஸ்ல வச்சு கொடுத்து விட்டுறலாம். ஸ்கூல்ல மேம்க்கு பயந்து கூட சாப்பிட்டுறாங்க. ஆனா நம்ம வீட்டுல பாசமா சொன்னா கூட மூஞ்சிய கட்டிடுறாங்க. சரி பிடிச்சதை கேட்டே செஞ்சு கொடுத்துருவோம் அப்படிங்கறதுனால அவங்கள்ட்டே மெனு கேட்டுறது. சமையலுக்கு தேங்காய் சேர்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் தேங்காயை அரைச்சு வச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். ஏன்னா நம்ம ஒரு பிளானோட சமைக்க ஆரம்பிப்போம். அப்பதான் கரெக்டா கரண்ட் போகும். அதுலயே இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் செய்யறதுக்கு எனக்கு தேங்காய் வேணும், பட்டாணி செய்யறதுக்கும் எனக்கு தேங்காய் வேணும். அதனால ஃபர்ஸ்ட் வேலையா அதை அரைச்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த பச்சை பட்டாணி செய்யறதுக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு பட்டாணியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட கரம் மசாலா கொஞ்சம், வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம், 65 பொடி, தனி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காயம் அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி 4 விசில் வச்சு எடுத்தோம்னா ரொம்பவே சிம்பிளா டேஸ்டா பட்டாணி ரெடி ஆயிரும். அதையும் இந்த தேங்காய் பால் சாதத்தோட வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த விளாக் பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான விளாக்ல பார்க்கலாம்.